வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கு, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் பைலேட்ரல் மீட்டிங் நடந்துச்சுல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும். அதில் பிரதமர் மோடியும் புத்தினும் ஒரே காரில் பயணம் செஞ்சாங்க. அந்த பைலேட்ரல் மீட்டிங் நடக்கக்கூடிய இடத்துக்கு ஒரே காரில் பயணம் செஞ்சாங்களே, நேற்று நான் சொல்லியிருந்தேன். இதன் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, புத்தின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய வருகைக்காக 10 நிமிடங்கள் வெயிட் பண்ணியிருக்காராம். ஒரே காரில் பயணம் செய்யணும் அப்படின்னு புத்தின் தான் ஃபஸ்ட்டு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அங்கே அந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு சில அலுவல் பணியில் இருந்திருக்காரு. 10 மினிட்ஸ் ஆகும் இந்தியாவுடைய பிஎம் வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க புத்தின் கிட்ட. பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன், 2 பேரும் ஒன்றா நாங்கள் போக விரும்புகிறோம், ஒன்றா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தின் தான் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு பிஎம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து 2 பேரும் ஒரே காரில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நீங்கள் மற்ற உலக நாட்டு தலைவர்களை புத்தின் டீல் பண்ணுறதை நீங்கள் பாருங்களேன், வீடியோ இருந்துச்சுன்னா தேடி பாருங்கள். புத்தின் பக்கத்தில் நெருங்க கூட முடியாது. ஆனால் பிரதமர் மோடி மட்டும்தான் புத்தின் அவர்களை கை கொடுக்கறது, ஹக் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஷிப். 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க போல். அந்த பைலேட்ரல் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் புத்தினே நேரடியாக வாசல் வரைக்கும் வந்து பிரதமர் மோடிக்கு டாட்டா காமிச்சு வழி அனுப்பி வச்சுருக்காரு. ஸோ நல்ல பாண்டிங். ரஷ்யா இந்தியாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு. அமெரிக்காவை விட இந்தியாவுக்கு நம்பத்தகுந்த ஃப்ரெண்ட் யாருன்னா அது ரஷ்யா தான். நம்மளுடைய கடந்த காலத்தில் எடுத்து பார்த்தா எப்போதுமே ரஷ்யா இந்தியாவுக்கு நெருக்கடி வரக்கூடிய காலங்களில் உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. இது முதல் டாபிக்கு. ரெண்டாவது டாபிக்கு, திருப்பூரில் திமுக கூட்டணி போராட்டம் நடத்தியிருக்காங்க. எதுக்காக போராட்டம்? அமெரிக்கா 50% டேக்ஸ் போட்டாங்கள்ல, இறக்குமதி வரி போட்டாங்கள்ல, அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கண்டித்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. நியாயப்படி அமெரிக்காவை கண்டித்து இவங்க போராட்டம் நடத்தியிருக்கணும். அப்படி பண்ணாமல் மோடி கவர்மெண்ட்டை கண்டித்து போராட்டம் நடத்திக்கிருக்காங்க. எதுக்காக? அதுவும் அந்த போராட்டத்தில் பேசக்கூடிய தலைவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அம்பானி அதானியை இழுத்து தான் பேசியிருக்காங்க. அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து தள்ளுபடி விலையில் மோடி வந்து கச்சா எண்ணெயை யாருக்காக வாங்குறாருன்னா அம்பானிக்காக வாங்குறாரு. அம்பானி வந்து எரிபொருள் நிறுவனம் வச்சிருக்காரு. ஸோ அதற்காக அவங்களுக்கு பெட்ரோலிய தேவை இருக்குது அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள்லாம் அந்த ஸ்டேஜில் பேசியிருக்காரு. ஆனால் உண்மையிலேயே ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது மட்டும் அமெரிக்காவுக்கு கோபம் இல்லை. அது எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்கா சில உத்தரவை போடுறாங்க. என்னது? எங்களுடைய வேளாண் பொருட்கள், எங்களுடைய பால் பொருட்களை இந்தியாவில் விற்பனை செய்ய அனுமதி கொடுக்கணும், இந்திய மார்க்கெட்டை எங்கள் வேளாண் பொருட்கள் மற்றும் பால் பொருட்களுக்கு ஓப்பன் பண்ணி விடணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. அப்படி ஓகே சொல்லிட்டா நம்ம இந்திய விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் மோடி இல்லை, இதுக்கு எங்களால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. இதில் ஈகோ பிரச்சனை வந்து தான் நான் சொல்லியும் எங்களுடைய ப்ராடக்ட்ஸுக்கு நீங்கள் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கோபம் அடைந்து டேக்ஸ் வந்து போட்டிருக்காரு. இதுதான் உண்மை. இந்நேரம் அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கு இந்தியா அடிபணிஞ்சிருந்தாங்க அப்படின்னா, ஓகே சொல்லியிருந்தாங்கன்னா, இதே திமுகவுடைய கூட்டணி என்ன பண்ணியிருப்பாங்க? விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய மோடி, விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தியிருப்பாங்க. ஆக மொத்தம் இவங்களுக்கு மோடிக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தணும். அமெரிக்காவை கண்டித்து போராட்டம் நடத்தாமல் இந்திய விவசாயிகளுக்கு சாதகமாக இருந்த மோடியை கண்டித்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, திருப்பூரில் போராட்டம் எதுக்காகனா, திருப்பூரில் இந்த ஜவுளி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ரீஜியன். அது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுறது இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா 50% டேக்ஸ்னால இதனால் 3000 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கு ஒரு ரெமெடி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 40 நாடுகள்கிட்ட பேசி அமெரிக்காவுக்கு அனுப்ப இருந்த அந்த டெக்ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும், அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் 40 நாடுகளுக்கு இந்தியா அனுப்ப முடிவெடுத்திருக்கு. திருப்பூர் ஏற்றுமதியாளர்களுக்கு லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நஷ்டம் அவங்க ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 40 நாடுகள்கிட்ட இரவு பகலாக எம்பசி அதிகாரிகள் பேசி டீலை முடிச்சிருக்காங்க. இது தெரியாமல் போராட்டம் நடத்திக்கிருக்காங்க திருப்பூரில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள். 2. மூணாவது ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? அமெரிக்கா 50 விழுக்காடு டேக்ஸ் போட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனேயே ஆல்ரெடியே கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். இந்த பருத்தி இறக்குமதி செய்கிறதுக்கும் நம்ம ஒரு வரி போட்டு அவங்கள வந்து ட்ரபிள் ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பருத்தி இறக்குமதி வரியை ரத்து பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். எப்போ வரைக்கும்? ஃபஸ்ட்டு இனிஷியலாக 1 மாதத்துக்கு போட்டாங்க. இப்போது டிசம்பர் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது அமெரிக்காவுக்கு கவுண்டராக எல்லா விஷயங்களையும் இந்தியா பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து பாலிடிக்ஸுக்காக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறதான் பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது. அதில் தமிமுன் அன்சாரி இருக்கார்ல, அவர் என்ன தெரியுமா பேசியிருக்காரு?
அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மோடியின் தவறான வலதுசாரி கொள்கைகளால் நட்பு நாடுகள் பகை நாடுகள் ஆகின்றன அப்படின்னு சொல்லிட்டு தமீமுன் அன்சாரி பேசியிருக்காரு. அமெரிக்காவை நட்பு நாடுன்னு சொல்ல வரீங்களா? அப்புறம் எதுக்காக நட்பு நாடான அமெரிக்காவை எதிர்த்து பாலஸ்தீனத்திற்காக போராடினீங்க? பாலஸ்தீன விவகாரத்தில் இப்போ நட்பு நாடுன்னு சொன்ன அமெரிக்காவை எதிர்த்து தானே போராட்டம் நடத்துனீங்க தமிழ்நாடு முழுவதும். எதுக்காக நடத்துனீங்க? நட்பு நாடு தானே அது அப்படின்னு செக் வைக்கிறாங்க கமெண்ட் செக்ஷனில். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.